Welcome to the world of Mark Antony, Mame. வாட்ச் டைனர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி. நம்ம நிசான் மேக்னெட்டோட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு. நம்ம நிசான் மேக்னெட் எடுத்து கரெக்டாக 1 இயர் ஆச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டு எடுத்திருக்கோம். இந்த 1 இயரில் இந்த வண்டி யாருக்கெல்லாம் செட் ஆகும், யாருக்கெல்லாம் செட் ஆகாது, வண்டியில் என்னென்ன நிறைகள் குறைகள் இருக்குது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டாக இருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி நம்ம கார் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா காரோட டிசைன் அண்ட் ஃபீச்சர்ஸ். இதை வச்சு தான் நம்ம என்ன கார் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம். அந்த விதத்தில் பார்க்கல காரோட டிசைன் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிரும். செகண்ட் திங் பார்க்கல காரோட பிரைஸ் லிஸ்ட். இதை வச்சு தான் இந்த கார் எடுக்கலாம் அந்த கார் எடுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே டிசைட் பண்ணுவோம். அதில் பார்க்கும்போது நிசான் மேக்னெட் வந்து எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இதோட பேசிக்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸல் வேரியன்ட், செகண்ட் வேரியன்ட். இது வந்து நான் எடுக்கும்போது 8.15 வந்துச்சு. இன்னைக்கு ரேட் படி 8.35 வரைக்கும் இதோட ரேட் போயிட்டு இருக்கு. இந்த கார் வந்து ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி அப்படிங்கிறங்காட்டி உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு எஸ்யூவி லுக் கண்டிப்பாக தந்துடும். அண்ட் நம்ம நிசான் மேக்னெட் ஆல்சோ ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி தான். இப்போ இந்த கார் கூட நீங்கள் எந்த கார் கம்பேர் பண்ணாலும் லைக் காம்பாக்ட் எஸ்யூவி சைடில் சொல்கிறேன். இந்த கார் வந்து செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நார்மலாக ஒரு ஸ்விஃப்ட் எடுத்துக்கங்க. ஸ்விஃப்ட் எல்லாரும் லைக் பண்ணுற கார் தான். இதுக்கும் அது ஒரு ஹேட்ச்பேக் கார். அதோட பேசிக் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 7.5 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டியோட பேசிக் ப்ரைஸ் வெறும் 7 லட்சம் தான். வித் 4 ஸ்டார் ரேட்டிங் பில் குவாலிட்டியோட வந்துருது. பட் இது வந்து ஒரு செகண்ட் வேரியன்ட் காரு. செகண்ட் வேரியன்ட்ல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாங்காட்டி நான் எக்ஸல் சூஸ் பண்ணியிருந்தேன். எக்ஸல் வேரியன்ட்ல நீங்க நினைக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே உள்ள வந்துடும். லைக் பேக் வைப்பர், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் ஏசி, ஆட்டோ ORVM, டபுள் டின் செட்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒயிட் பம்பர், ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் உள்ள வந்துடும். நான் இதில் மிஸ் பண்ண ஃபீச்சர்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா அலாய் வீல், சன்ரூஃப், 360 டிகிரி கேமரா, இது மட்டும் தான் இதில் மிஸ் ஆயிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 205 mm கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த குண்டுக்குழியில் விட்டாலும் ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக் ஏறி இறங்கினாலும் சேஸ் அடிப்படுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இருக்காது. ஒரு ஈஸி டு டிரைவிங்காக இருக்கும். ஒரு சின்ன ஆஃப் ரோடு மாதிரி இருக்க பிளேஸில் நான் ஓட்டி காமிக்கிறேன். பார்க்குற வியூர்ஸ் நீங்களே பாருங்கள். அந்த வீடியோ அங்கே காமிச்சிடுறேன். இந்த ரோட்டில் நான் இறக்கியே காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. நிறைய வண்டி ஓட்டிட்டு இந்த வண்டி சூஸ் பண்ண வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன லேக் தெரியும். எஸ்பெஷலி நீங்கள் ஓவர்டேக் எடுக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன ஃபீல் உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் லவராக இருக்கணும், எனக்கு வந்து வண்டி ஸ்பீடாக போகிற மாதிரி வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது. இது ஒரு ஃபேமிலி காராக யூஸ் பண்ணணும், ஒரு பெரிய வண்டி எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நிசான் மேக்னெட் போங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஒரு காரில் எனக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு லேகும் தெரியாது, கார் சூப்பராகவே இருக்கும். நிசான் மேக்னெட் போகணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற கலர் சூஸ் பண்ணுங்கள். ரெட்டு, பிளாக், ப்ளூ, இந்த 3 கலர் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த 3 கலர் சூஸ் பண்ணும்போது ரோட் பர்சன் சூப்பராகவே இருக்கும். இப்போ ஒயிட் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும், அதனால நமக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கும். ரெட்டு, பிளாக், ப்ளூ இந்த 3மே சூப்பராக இருக்கும். டாப் பின் போயிட்டீங்கன்னா தான் ப்ளூ கலர் கிடைக்கும். இது வந்து எக்ஸல் வேரியன்ட்ங்காட்டி இதுக்கு வந்து ரெட்டு, பிளாக் இது 2 கலர் மட்டும் தான் அவைலபிள் இருந்துச்சு. எனக்கு ரெட்டு பிடிச்சங்காட்டி நான் ரெட்டில் எடுத்தேன். காரோட மைலேஜ் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து ஹைவேல ஓட்டும் போது 80 to 90 ரேஞ்சில் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா எனக்கு வித் ஏசியில் 20 வரைக்கும் தாராளமாக கிடைச்சிது. நான் அதோட ப்ரூஃபும் மேலே இன்னொரு வீடியோவில் அட்டாச் பண்ணுற பார்த்துக்கோங்க. லோக்கலில் ஓட்டும் போது எனக்கு 16 வரைக்கும் கிடைக்குது வித் ஏசியோட. அதாவது நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒரு ஆள் மெயின்டைன் பண்ணி காரை கரெக்டாக ஓடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மைலேஜ் கரெக்டாக கிடைக்குது. எக்ஸல் வேரியன்ட்டுங்காட்டி இதில் வந்து ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடும். அப்புறம் வந்து டச் ஸ்க்ரீன் வரல, நான் வந்து டபுள் டின் செட்டு தான் இருந்துச்சு. நான் வந்து இதை அப்கிரேட் பண்ணியிருந்தேன். ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துடுச்சு. அப்புறம் ஆட்டோ ORVM வந்துருச்சு. இந்த ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் இருந்தங்காட்டி தான் நான் வந்து எக்ஸல் வேரியன்ட் போனேன். பேசிக்கில் இந்த ஃபீச்சர்ஸ் இல்லை. பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது இல்லைனாலும் ஓகே, ரொம்ப குறை சொல்கிறதுக்கும் இல்லை, ரொம்ப நிறையாவும் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத விஷயம் அப்படின்னா டிரைவிங் சீட்டோட லெக் ரூம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான்.
ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளச்சுக்கு இங்கிட்டு நமக்கு கால் வைக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இடமே இருக்காது. நீங்கள் காலை இங்கே தான் வச்சாகணும். இப்போ நீங்கள் ஓட்டும் போது இப்படி வச்சிருந்தாலும் நீங்கள் கால் அடிக்கல நம்ம மற்ற வண்டியில் அந்த சைடு ஒரு இடம் இருக்கும், லெஃப்ட் சைடு அந்த மாதிரி இடம் இருக்காது. திருப்பி நீங்கள் கீழே இங்கே தான் வச்சா சீட்டுக்கு இந்த இடம் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா லெக் ரூம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க, கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க, இந்த இடத்துல அவங்களோட ஒரு நீ வந்து இடிச்சிட்டு தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒரு 5 பேர் உட்கார அளவுக்கு இந்த காரோட கெப்பாபிலிட்டி நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இப்போ இவரோட நீ பார்த்துங்க, நீ வைக்கிறதுக்கு எவ்வளோ நீட்டாக காலை கொஞ்சம் முன்னாடி நீட்டி காமிச்சிடறேன். உனக்கு கால் ஏதாச்சும் செடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா உன்னோட ஒரு சஜஸ்மெண்ட்? பேக் ஓகே, பேக் சைடு ஹெட் ரெஸ்ட்டும் வந்துடும். இப்போ நாங்கள் வந்து 2 பேர் பின்னாடி உட்காந்துருக்கோம். எங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. எங்களை இப்போது நானே ஒரு 85 kg இருக்கேன், நீ ஒரு 80 இருப்பியா? 2 பேர் ஒரு 80 kg இருக்கும். இன்னொரு 80 kg இருக்க ஆளே நடுவில் சென்டரில் உட்கார அளவுக்கு இடம் இன்னும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. கார் உள்ளே வந்து ஒரு 5 பேர் தாராளமாக கொண்டு போகிற அளவுக்கு ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் ஒரு பசங்க ஒரு 7 பேர் வரைக்கும் போய் பார்த்தோம். 7 பேருக்குலாம் கம்ஃபர்டபுளாக இல்லை, இருந்தாலும் 7 பேர் வரைக்கும் போய் பார்த்தோம். ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் தான். 7 பேர் ஓட்டிட்டு நாங்கள் ஹில்ஸ் ஏறிட்டு வந்துட்டோம். எந்த ஒரு ஜர்க்கும் இல்லாமல் நாங்கள் ஏறிட்டு. சர்வீஸ் சைடு போயிட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து இப்போ ஒரு 10 days முன்னாடி தான் வண்டி சர்வீஸ் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தான் முடிஞ்சிருக்கு. 1 day டெலிவரி எனக்கு கொடுத்துட்டாங்க. வண்டிக்கு எனக்கு ஒரு ஆஃபர் தந்தாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அண்ட் செகண்ட் சர்வீஸ் ஃப்ரீ. அதாவது மற்ற ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ்லாம் ஃப்ரீ, ஆனால் லேபர் மட்டும்தான் ஃப்ரீ. நீங்கள் மாத்திர ஆயில் சர்வீஸ் ஆயில் எல்லாமே உங்களுக்கு காஸ்ட்டாக வரும். நிசானை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. லேபரு, கூலண்ட் ஆயில் எல்லா சர்வீஸும் எனக்கு ஃப்ரீயாக தான், 0 காஸ்ட் தான் எனக்கு வந்துச்சு. அந்த விதத்தில் சர்வீஸ் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து 1 day டெலிவரி கேட்டேன். ஏன்னா நான் வந்து இப்போ நான் இருக்கிறது வந்து உடுமல்பேட்டை, எனக்கு சர்வீஸ் சென்டர்னா கோயம்புத்தூர் தான் இருக்குது. நான் அங்கே போய் எனக்கு சொல்லியிருந்தேன், காலையில் கொடுக்குறேங்க, எனக்கு ஈவினிங் வண்டி வேணும்னு கேட்டிருந்தேன். சொன்ன மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு குறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நிறைய பக்கம் சர்வீஸ் சென்டர் வரல. இப்போ மேபி மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது எல்லா ஊர்லேயுமே இருக்கும் சர்வீஸ் சென்டர். இந்த வண்டிக்கு கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி மெயின் சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து போகிறனால 70 km ட்ராவல் பண்ணி போய் தான் நான் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று கொஞ்சம் மிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டாக இந்த வண்டி எனக்கு பிடிக்கிற காரணமே இந்த வண்டியோட ஒரு ரக்கட் லுக்காக இருக்குது. நல்ல ஒரு பெரிய வண்டி ஃபீல் எனக்கு வந்துச்சு. சின்ன வண்டியெலாம் நிறைய ஓட்டிட்டோம், சரி பெரிய வண்டி ஓட்டலான்ட்டு இந்த வண்டி எடுத்தோம். அதுக்கான ஒரு ரிசல்ட்டே எனக்கு கிடச்சிது. இந்த ஃப்ரண்ட் கிரில்லு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வண்டியிலேயே. எக்ஸல் வேரியண்ட்டில் என்னென்ன வந்துச்சுன்னா ஹாலோஜன் லைட்டு தான் வந்துச்சு. நான் வந்து இதுக்கு எல்லோரும் மஸ்ட்டு இது வந்த உடனே வண்டி எடுத்த உடனே ஒரு LED பல்ப் மட்டும் மாற்றிடுங்க. ஏன்னா இந்த வண்டியோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மைனஸே பவர் சுத்தமாக இருக்காது வண்டியில். நைட் ஏதாச்சும் வெளியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா வண்டிக்கு சுத்தமாக வெளிச்சம் இருக்காது. அப்புறம் நான் அக்சரிஸ் போட்டதில் இந்த ஃபாக் லேம்ப் போட்டிருந்தேன். ஃபாக் லேம்ப் வண்டிக்கு மேலே சூப்பராக இருந்துச்சு. DRL போடலான்ட்டு இருந்தேன், DRL போட முடியல. வண்டியோட இந்த லோயர் கார்னிஷ் போட்டிருந்தேன். இது பார்க்கறக்கு ஒரு ரோட் பர்சன்ஸில் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சீட் கவர் போட்டிருந்தேன். வண்டி எனக்கு ப்ரௌன் கலரில் வேணும்னு சொல்லிட்டு இந்த கலரில் போட்டிருந்தேன். ஹேண்ட் ரெஸ்ட் வந்து இந்த வேரியண்ட்டுக்கு இல்லை. நீங்கள் டாப் வேரியண்ட் போயிட்டீங்கனாலுமே சின்னதாக தான் இருந்துச்சு, ஒரு கை வைக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இது நான் தனியாக போட்டேன், மேக்னெட்டோட தான். இதுவும் உள்ள உனக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியோட இருந்துச்சு. இது நல்லா இருக்குது, கொஞ்சம் 2 சைடுமே வைக்கிற அளவுக்கு நல்லா எனக்கு சூப்பராகவே இருந்துச்சு. டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருந்தேன். நார்மல் எக்ஸல் வேரியண்ட்டில் டச் ஸ்க்ரீன் செட் வராது, நார்மல் செட் தான் வந்துச்சு. அப்புறம் ஸ்டீரிங் கவர் போட்டிருந்தேன். இந்த காரோட அக்சரிஸ் நான் என்னென்ன போட்டேன் அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதையும் இப்போ செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஃபைனலாக யாருக்கு இந்த வண்டி செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு ஒரு வண்டி வேணும், எனக்கு ஒரு பெரிய வண்டியாக தேவைப்படுது, என்னோட பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நிசான் மேக்னெட் போங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் பெரியவர்களாக இருக்கட்டும், இல்லை எனக்கு ஒரு ஹை ஸ்பீட் இன்ஜின் கார் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கார் செட் ஆகாது. ஃபேமிலி யூசேஜுக்கு ஒரு நல்ல கார். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.